வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்கள். கடைக்கு வாங்கின பொருள் எல்லாம் காமிச்சிருக்கேன். ரெட் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இழந்த வடை ஜாம் தாங்க. அது வந்து ஒரு 3 சரம் வாங்கியிருக்கோம். 1 ரூபான்னு சேல்ஸ் பண்ணோம். மில்க் பிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாது. அது வந்து 1 டஜன் வாங்கியிருக்கேன். 12 பீஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வசி எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறது வந்து மிக்சரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். அது வசி வந்து எடுத்து காட்டுறோமான்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. ரெட் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 10 ரூபா டாபர் ரெட் பேஸ்ட்டு. இது வந்து டாபர் ரெட் பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் கோல்கேட் பேஸ்ட்டும் வந்து 10 ரூபா. இது ஒரு பேக்கு, அது ஒரு பேக் போட்டிருக்கோம். பார்லேஜி வந்து 3 ரூபா. அது இதில் வந்து பார்த்திங்கன்னா 24 பீஸ் இருக்கும். இது அப்படியே ஒரு பேக்கெட்டாக வாங்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கற்பூரம் வந்து பாக்ஸில் இருக்கிறது வந்து வில்ல கற்பூரம். இது ஒரு பாக்ஸ் வந்து 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணோம். வில்ல கற்பூரம் சின்னதாக இருக்கும். தேவி பிராண்டில் பார்த்திங்கன்னா ஸ்லேட் பென்சில். இந்த பென்சில் வந்து எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்லேட் பென்சில் அப்படியே ஒரு பாக்ஸாக போட்டிருக்கோம். ஹால்ஸில் பார்த்திங்கன்னா 2 ஃப்ளேவர் இருக்குது. இது வந்து ஒரு பேக் வந்து 100 ரூபா வருது. 1 ரூபான்னு சேல்ஸ் பண்ணோம். இதில் வந்து 2 ஃப்ளேவர் இருக்கும். அடுத்து பாஸ் ஒன்று. மேரிகோல்டு பிஸ்கெட். இது மேரிகோல்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது 5 ரூபா பிஸ்கெட்டு. இது வந்து 2 பேக்கெட் போட்டிருக்கோம். டீக்கு தொட்டு சாப்பிட்ற இந்த வரிக்கி 2 ரூபான்னு சேல்ஸ் பண்ணும். இந்த வரைக்கும் இதில் வந்து 2 பேக்கெட் போட்டிருக்கோம். ஷாம்பில் பார்த்திங்கன்னா எல்லா ஷாம்பும் இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர் மட்டும் தீர்ந்துருச்சுன்னு சொல்லி 2 சரம் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன பொருள் தேவையோ அதை மட்டும் நாங்கள் எழுதி வச்சு வாங்கிட்டு இருக்கோம். கடை சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன பொருள் தேவை, என்னென்ன பொருள் இந்த தெருவில் வந்து ஓடுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். நவரத்னா வந்து 1 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணும். இதில் வந்து 3 சரம் போட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கோல்கேட்டில் வந்து சூப்பர் ஃப்ளெக்ஸின்னு சொல்லிட்டு ப்ரெஷ் தாங்க பார்த்துட்ருக்கோம். 20 ரூபான்னு சேல்ஸ் பண்ணும். மேலே இருக்கிறது எல்லாமே 20 ரூபான்னு சேல்ஸ் பண்ணும். ஒரு ப்ரெஷ்ஷு வந்து 20 ரூபா. கீழே இருக்கிற 2 க்ரீன் கலர் மட்டும் 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணும். அது வந்து ஜிக் செக் மேடல்னு சொல்லிட்டு அது மட்டும் 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணும். டாபர் ரெட்டில் வந்து 10 ரூபாய் பார்த்துருப்போம். கோல்கேட்லேயும் 10 ரூபாய் பார்த்துருப்போம். பேக்கெட் அப்படியே வாங்கியிருந்தோம். சில பேர் வந்துட்டு 20 ரூபா பேஸ்ட்டு கேட்குறாங்க. அதனால் ஒரு டஜன் மட்டும் போட்டு வந்திருக்கோம். எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டு நல்லா வந்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இதுலேயும் அப்படியே ஒரு பேக்கெட் போட்டுடலாம். அதனால் சாம்பிளுக்கு வந்து இதில் 6, அதில் 6, ஒரு டஜன் 2 சேர்த்து ஒரு டஜன் போட்டு வந்திருக்கோம். இழந்த வடை நம்ம ஒவ்வொரு இதுலேயும் பார்ப்போம். இழந்த வடை வந்து வாங்கிட்டு இருக்கோம் அட்டையாக. ஒரு அட்டை வந்து 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணோம். இதில் 12 பீஸ் இருக்கும். 60 ரூபாய்க்கு விற்கலாம். இது பார்த்திங்கன்னா பிரியாணி இலை தாங்க. பிரியாணிக்கு நம்ம போடுவோம் பார்த்திங்களா, அந்த பிரிஞ்சி இலை, கல்பாசி, அப்புறம் மராட்டி முக்கு, அன்னாச்சி முக்கு, அப்புறம் சோம்பு, பட்டை எல்லாமே கலந்தது. ஒரு பேக்கெட் 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா 12 பீஸ் இருக்கும். 60 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். நமக்கு வந்து 50 ரூபாய்க்கு வரும், இல்லை 55 ரூபாய். ஒவ்வொரு கடையில் வந்து நம்ம வாங்குறத பொறுத்து தான் இருக்குது. இது ஏலக்காய். இது வந்து 5 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணோம். நாங்கள் வந்து குக்குரே பாருங்கள். குக்குரே வந்துட்டு போன டைம் வாங்கலாததுனால இந்த தடவை ஒரு சரம் போட்டுட்டாரு. இது லிட்டில் ஹார்ட்ஸு. லிட்டில் ஹார்ட்ஸும் பார்த்திங்கன்னா 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறது தான். இனிப்பாக இருக்கும். எல்லாருமே சாப்பிட்ருப்போம். லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட். இது நாங்கள் வந்து ஹோல்சேலாக செவ்வாய்ப்பேட்டை போய் தான் வாங்கிட்டு இருக்கோம். டீலருங்க இப்போ தான் சின்னதாக இப்போ ஸ்டார்ட் பண்ணனால ஒவ்வொருத்தங்க இப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க. செவ்வாய்ப்பேட்டைக்கே போயிட்டு அங்கேயே வந்து ரேட் வந்து வேரி ஆகும். ஒவ்வொரு கடையை பொறுத்து ஒவ்வொரு விதமான ரேட் சொல்கிறாங்க. ஒரு கடையில் வந்து 50 ரூபான்னு விற்கிற பொருள் இன்னொரு கடையில் பார்த்திங்கன்னா 52, 55 இந்த மாதிரி இருக்கும். அது நம்ம பார்த்து தான் வந்து எந்த கடையில் நமக்கு வாங்கினா கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்து தாங்க வாங்கணும். ஹஸ்பண்ட் தான் வந்து மோஸ்ட்லி போய் வாங்கிட்டு வந்துட்டுருக்கிறாரு. பெல்பம் பாருங்கள். ஸ்லேட் பென்சிலு. நிறைய பேர் வந்து ஸ்லேட் பென்சில் வந்து ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. சாப்பிடவும் செய்கிறாங்க. எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வசி வந்து நான் சின்ன வயசில் இதில் தானே எழுதுனேன்னு சொல்லி எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. வசி வந்து இப்போ 6th போகிறாங்க. நான் படித்த அதே ஸ்கூலில் தான் வசியும் சேர்த்திருக்கேன். 6th போயிட்டுருக்கா. நல்லா படிச்சிட்ருக்காங்க. என்னோடய சேனல் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே வந்து கடையை காட்டியிருக்கேன் பாருங்கள். எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டத்துலேயே வந்து வெரைட்டியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் வந்து நிறைய கேட்கறதுனால ஸ்நாக்ஸ் ஐட்டத்துலேயே வெரைட்டியாக போட்டிருக்கோங்க. இதுதான் நம்ம கடை. சேலத்தில் தான் நாங்கள் இருக்கோம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாம் வந்து எல்லாமே முன்னாடி வச்சுருக்கோம். நார்மலாக இதுவும் ஓடிட்டு தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இது மாதிரி வீடியோ வந்து பார்க்குறதுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.